டத்தோ விருதை கொண்ட தனது 2 மகன்களை அவதூறு செய்த வழக்கில் கடைசி மேல்முறையீட்டு முயற்சியிலும் 67 வயது தாய் ஒருவர் தோல்வி கண்டுள்ளார். வெற்றிகரமான வர்த்தகர்களுமான எம் நடராஜன், எம் சதீஷ்குமார் ஆகிய 2 சகோதரர்களையும் ஒரு Facebook வீடியோ வாயிலாக அவதூறு செய்ததாக வீதி மேனகா குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். அதில் அவர் அவதூறு செய்திருப்பதை உறுதி செய்து செஷன்ஸ் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உயர்நீதிமன்றம் நிலைநிறுத்தியது. அதனை எதிர்த்து மேனகா செய்த மேல்முறையீட்டை புத்ராஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் தற்போது தள்ளுபடி செய்துள்ளது. ஓர் இழிவான தலைப்புடன் தமிழில் மேனகா பதிவேற்றிய 30 நிமிட வீடியோ அவரின் 2 மகன்களின் நற்பெயருக்கும் களங்கம் விளைவித்துள்ளது. எனவே இருவருக்கும் தலா 1 லட்சம் ரிங்கேட்டை இழப்பீடாக வழங்குமாறு நீதிபதி மேனகாவை உத்தரவிட்டார். எனினும் 2023 ஆண்டு சரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றம் விதித்த 10,750 ரிங்கேட் செலவு தொகையை செலுத்தாத காரணத்தால் மேனகா திவாலானதாக அறிவிக்கப்பட்டவர் என நடராஜன் சதீஷ்குமார் சார்பில் வழக்காடிய எம் மனோகரன் தெரிவித்தார். 2020 ஆண்டு செப்டம்பரில் மேனகா வெளியிட்ட Facebook வீடியோவில் தன் மகன்கள் இருவரும் பெரிய குற்றவாளிகள் என்றும் கையெழுத்தை ஏமாற்றி குடும்ப நிறுவனமான லின்சுன் குழுமத்தின் இயக்குனர் பொறுப்பில் இருந்து தம்மை நீக்கியதாகவும் புகார் கூறியிருந்தார். அதோடு கைத்துப்பாக்கியால் தன்னை கொலை செய்யவும் அவர்கள் திட்டமிட்டதாக கூறி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.